ஸோ இங்க வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். என்னோட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன் எல்லாருக்குமே நம்ம மனமார்ந்த வாழ்த்துக்கள், வணக்கங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். ரஞ்சிதன் அவங்களோட பெட்டர் ஹாஃப், த பெஸ்ட் ஹாஃப் மேடை கிடைக்கிறேன். அனிதா மேம் ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் சொல்ற மாதிரி என்னையும் சினிமால கொண்டு வந்தது ரஞ்சிதா, அதுக்காக நன்றி. இது சாதாரண ஒரு நன்றின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இது ஒரு பெரிய ஒரு முயற்சி, பெரிய ஒருங்கிணைப்பான ஒரு ஒர்க்கா இருக்கு. சோ அதனால இதுல இந்த பயணத்துல நான் கூட பயணம் செஞ்ச எல்லாருக்குமே நன்றி. கலைஞர்களுக்கு, ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாருக்குமே நன்றி. ஸ்பெஷலா எனக்கு நன்றி சொல்லணும்னா எனக்கு என்னுடைய உதவியாளர்கள் ஓவியர் சரண்யா, அஸ்வினி, இலக்கியா, இவங்க 3 பேருடைய உழைப்பு எனக்கு இந்த ஒர்க் ஃபுல்ஃபில்டா ஒர்க் பண்ணி முடிக்கிறதுக்கு பெரிய ஒரு பங்கா இருந்தது. இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு படைப்புல எனக்கு ஒரு பங்கு கொடுத்தது எனக்கு எப்படியான மகிழ்ச்சியா இருக்குன்னா, நான் ஒரு சிறு வயசுல இருந்து இழுத்துட்டு வந்த ஒரு கோடு கிறுக்கலாவும், கோலங்களாவும், புள்ளியாவும், கலர்லயும் தாண்டி ஒரு ஆரத்தியாவும், கங்கமலாவும், அரசாணியாவும், தாட்சாணியாவும் இங்கே இந்த பிரம்மாண்டத்துல நிக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு. ஒரு ஆர்ப்பரிக்கிற ஆனந்தம் அப்படின்னு சொல்லிடலாம் இந்த ஒரு வார்த்தையில. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். ஓப்பனிங் லைனுக்கே அடுத்த படத்துலயும் கண்டிப்பா தமிழ் பிரபா சார் ஒண்ணு பேசும்போது ரஞ்சிதனா ஒரே ஒரு மேட்டர் மைண்டுக்கு வந்துச்சு. யூ ஷுட் கன்சிடர் ஒரு தங்கலான் கிளாசரி நீங்க கன்சிடர் பண்ணும் பிரதர். இந்த டைலாக்ல நீங்க படத்துல யூஸ் பண்ண முக்கியமான வார்த்தைகளை ஒரு சின்ன போட்டா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஜஸ்ட் ஒரு ஃபேனா. அடுத்தபடியாக ஒரு படம் ஹிட் அப்படின்னா நம்ம போஸ்டர்ல எல்லாம் பட்டி தொட்டி எங்கும் ஹிட்னு போட்டாலும் ஒத்துக்க மாட்டாங்க. முருகன் பேசினாதான் ஒத்துப்பாங்க. சக்திவேலன் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். வணக்கம். தங்கலான் கோல்டன் விக்டரி ஞானவேல் சார்ட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணி பேசணும்னு நினைக்கிறேன். தங்கலான் ஷூட் போயிட்டு இருக்க டைம்ல அவருக்கு ரொம்ப ஒரு டஃப்பான காலகட்டம். அதையெல்லாம் தாண்டி ஒரு ப்ராஜெக்டுக்குள்ள இருக்கிற டெக்னீஷியன் அண்ட் ஆர்டிஸ்ட் மேல உள்ள நம்பிக்கையில மிக பிரம்மாண்டமா எடுத்தார். ஒரு சாதாரண தயாரிப்பாளர்கள் அது மாதிரி ஒரு கடினமான காலகட்டத்துல அப்படி ஒரு கடினமான முடிவு எடுத்து அவ்வளவு பெரிய ஒரு படம் பண்ணுவாங்களாங்கிறதே டவுட்டு. அந்த படத்தை தங்கலான் படத்தை பண்ணார். தங்கலான் படத்தை முதலா அவர் ஒரு ஃபைனல் காப்பி பாக்குறாரு. பார்க்கும்போது என்னையும் வர சொல்லி இருந்தாரு, நானும் சேர்ந்து பார்த்திருந்தோம். படம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே பேசாம உட்கார்ந்து இருந்தாரு. எனக்கு தெரியல என்ன மூட்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்னன்னு அவரோட வியூ என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். ஜென்ரலா ஒரு படத்துல அவர் ரஞ்சித் பிரதர் பத்தி சொல்லும்போது, ரஞ்சித் ஒரு படத்துக்கு முழுமையான அர்ப்பணிப்போட முழுசா உழைச்சிருவாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரு ஹீரோ, ஒரு ஆர்டிஸ்டா இவ்வளவு பெரிய உழைப்ப போட்டு வச்சிருக்காரு, இதை நம்ம சரியா கொண்டு போய் சேர்த்தாகணும் அப்படின்னாரு. விக்ரம் சாரோட நடிப்பு, விக்ரம் சாரோடைய அர்ப்பணிப்ப ஒரு தயாரிப்பாளர் படம் பார்த்து முடிச்சு அடுத்த 5 நிமிஷம் ஸ்பீச்லெஸ்ஸா இருந்தார். நான் இந்த படம் மிகச்சரியான ரிலீஸ் தேதியில மிகச்சரியா ப்ரமோட் பண்ணி இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி சேர்க்கும் பொழுதுதான் ஒரு படத்துக்காக ஒரு ஆர்டிஸ்ட், அதாவது அவங்களோட நிலை தாண்டி ஒரு படத்துக்காக அர்ப்பணிப்பு உணர்வோட நடிக்கிறாங்கிறப்ப ஒரு தயாரிப்பாளரா நான் அந்த படத்தை எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கணும்ல. அடுத்து அவர் சொன்ன விஷயம், ஸ்டுடியோ விரியனுக்கு பருத்தி வீரனுக்கு அடுத்தது ஒரு எபிக் பிலிம் தங்கலான். இதோட ப்ரமோஷன் ஆகட்டும், இதுக்கு நம்ம செலக்ட் பண்ற ரிலீஸ் டேட்டா இருக்கட்டும், இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடமா இருக்கட்டும், அது ரொம்ப முக்கியமான இடம். மிகச்சரியா அதை பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தார். இந்த படத்தோட வெற்றி, ஜென்ரலா ஒரு படம் ப்ரொடியூசர் ஆங்கிள் இருந்து ஒரு படம் போட்டு முடிச்சு பார்த்ததுக்கு பிறகு அந்த படத்துல இருந்து வரக்கூடிய ரெக்கவரி பத்தி பேசிட்டு இருப்பாங்க.
அவர் வந்து அதுல உள்ள ஆர்டிஸ்ட் அந்த கலைஞர்களோட ஒட்டுமொத்த உழைப்பை மட்டும்தான் பார்த்தார். இந்த 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 உழைப்புக்கான வெற்றியை ஒரு தயாரிப்பாளரா அதுக்கு பிறகு பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சார். விக்ரம் சார் இந்த படத்தோட சோல் ஒரு கலைஞனா இவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பு உணர்வோட, அதாவது ஆந்திரால இந்த படம் தமிழ் உலகமெங்கும் பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 4 daysல 68 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. கட்டி தொட்டி எல்லாம் கொண்டாடப்பட்டுச்சு. அதான் வெள்ளிக்கிழமை மார்னிங் ஷோ மதுரையில இருந்து எனக்கு கால் வருது. மதுரையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஊருங்கள்ல ஒரு ஷோவோட கலெக்ஷன் ஒரு நாள் பூரா பண்ண வேண்டிய கலெக்ஷனை ஒரு ஊர்ல ஒரு ஷோல கிடைக்கும் மதுரையில. சோ நீங்க வந்து நிறைய பேசுவோம், வெளியில பேசும்பொழுது இயக்குனர் மீதான அன்பும் இருக்கு, வன்மமும் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இயக்குனரை இயக்குனராகவே பாக்குறாங்க.